ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் அனுபவிக்காத சந்தோஷத்தை, பேரின்பத்தை ஒன்றை அனுபவிக்கப் போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் பணப்பிரச்சனையானது அதிகமாகவே இருந்து கொண்டே இருந்தது. அந்த பணப்பிரச்சனை எல்லாம் எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை நானும் உனக்கு வழிகாட்டி இருக்கிறேன். ஆனாலும் சுற்றி இருப்பவர்கள் ஏதேதோதான் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன் தங்கமே, சுற்றி இருக்கும் நபர்கள் எத்தனை விதமாக பேசினாலும் அதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்படவே கூடாது. எப்பொழுதும் நீ என்ன வேலையை செய்கிறாயோ அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று. ஆனாலும் அவர்கள் பேசுவது எல்லாம் உன் காதில் கேட்கும் பொழுது மன வருத்தமாகத்தான் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட, அடுத்தவர்கள் பேசுவதையெல்லாம் காதில் வாங்கி கொண்டே இருந்தீர்களானால் எதையுமே உங்களால் உருப்படியாக செய்ய முடியாது. கவலையானது வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதற்காகத்தான் நான் ஒரு விஷயத்தை சொல்ல வந்தேன். யார் எதை பேசினாலும் சரிதான், அவர்களை காதில் வாங்க வேண்டாம், அதை விட்டு விடுங்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்தாய்? குடும்பத்தில் ஒற்றுமை, மன அமைதி, எப்பொழுதும் உங்கள் குடும்பத்திற்குள் அனைத்து ஒற்றுமையும் இருக்க வேண்டும். செல்வ செழிப்புகள் எது இப்பொழுது தேவைப்படுகிறதோ அதை அப்பொழுது வாங்கி கொள்ள வேண்டும். இப்படி சந்தோஷமாக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக நீயோ பல போராட்டங்களை போராடி கொண்டுதான் இருக்கிறாய். அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ போராட்டத்தை போராடி கொண்டுதான் இருக்கிறாய். அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லா விஷயத்திலும் தவித்து கொண்டு தான் இருக்கிறாய். நிறைய விஷயங்கள் இன்னும் உன் வாழ்க்கையில் கிடைக்காமலேயே இருக்கிறது. உண்மையான பாசம், எவ்வளவுதான் உன் குடும்பத்தின் மீது உண்மையான பாசத்தை வைத்தாலும் அவர்கள் காட்டுவது உனக்கு கோபத்தை மட்டும்தான். நீ எல்லா அன்பையுமே காட்டுகிறாய். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறாய். வெளியிலும் போய் உழைக்கிறாய், வீட்டிற்குள்ளும் வந்து எல்லா விஷயத்தையும் செய்கிறாய். ஆனால் அவர்கள் உன்னிடம் காட்டுவது என்னவென்றால் கஷ்டத்தை மட்டும்தான். உன்னிடம் எதுவுமே அவர்கள் பேசுவது கிடையாது, ஒன்றுமே அவர்கள் செய்வது கிடையாது. எப்பொழுது நீ பேசினாலும் உன்னுடைய வேலை என்னவோ அதை பார்த்து கொண்டு இரு என்று சொல்லி உன்னை கஷ்டம்தான் படுத்துகிறார்கள். எல்லாமே எனக்கு நன்றாகவே புரிகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லா விஷயத்துக்கும் போராடுகிறாய். ஆனால் உனக்காக யாரும் எதுவுமே செய்வது கிடையாது. அன்பான ஒரு பாசத்தை ஒரு வார்த்தையை தான் நீ தேடுகிறாய். ஆனாலும் யாரும் அந்த பாசத்தை கூட உனக்கு காட்டுவது கிடையாது. உன்னிடமிருந்து எல்லா உழைப்பையும் பெற்றுக்கொள்கிறார்களே தவிர உனக்கான சந்தோஷம் என்ன, அதில் என்ன செய்யலாம் என்பதை பற்றி யோசிப்பது கிடையாது. நீ அவர்களுக்கு உழைத்து கொடுத்தால் மட்டும் போதும். வீட்டில் வேலை, வெளியில் வேலை என்று அவர்களுக்காக எது வேண்டுமானாலும் செய்தால் மட்டும் போதும். ஆனால் அவர்கள் யாரும் உன் குடும்பத்தில் இருக்கும் யாருமே உனக்கு இதை செய்ய வேண்டும் என்று யோசித்து கூட பார்ப்பது கிடையாது. தேவைக்கு உன்னை பயன்படுத்தி கொண்டு தூக்கி எறிந்து விடுகிறார்கள். அவர்களுடைய அனைவருடைய மனதையும் மாற்றினால் நன்றாக இருக்கும் என்று என்னிடம் நீ கேட்டிருக்கிறாய். தெய்வமே, அவர்களுடைய குணத்தை மாற்றி நான் எப்படி அவர்களுக்காக அன்பை கொடுக்கிறேனோ அதே போல எனக்கு அன்பை காட்டுங்கள். என்னுடைய குடும்பத்தில் இருக்கும் வறுமையையும் என் குடும்பத்தில் இருக்கும் அந்த கொடுமையான இந்த விஷயத்தையும் நீங்கள் நீக்குங்கள் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். தங்கமே, கண்டிப்பாக நேரமானது கைகூடி விட்டது. நீ வேண்டியது ரொம்ப நாளாகி விட்டதுதான். ஆனால் நான் செய்யாமலேயே தான் வைத்திருந்தேன். அந்த விஷயங்கள் அனைத்தையும் நான் செய்வதற்காகத்தான் ஓடோடி வந்துவிட்டேன். உன் இஷ்டத்திற்கு நீ இனி வாழலாம். உன்னை யாருமே இதை செய்யாதே அது செய்யாதே என்று சொல்ல மாட்டார்கள். அது மட்டும் அல்ல தங்கமே, உன்னை யாருமே இதுவரை புரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். அவர்கள் அனைவருமே புரிந்து கொள்ளும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமையை நான் ஏற்படுத்தி தரப்போகிறேன். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைவருமே திசைக்கு திசை நின்று கொண்டு அவரவர் வேலையை பார்த்து கொண்டு இருந்தார்கள். உனக்கு காசு பணம் இல்லாவிட்டாலும் நீ எப்படியோ சமாளித்து விடுவாய். குடும்பத்தில் எப்பொழுதும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பிள்ளையோ நீ. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தங்கத்திற்கு நான் நிச்சயமாக சத்தியமாக அந்த கேட்ட ஒன்றை தருவேன் அல்லவா? நீ எப்பொழுதும் இன்பத்தை தானே கேட்கிறாய். இன்பத்தை தருகிறேன். என்னிடமிருந்து நீ பெற்றுக்கொள், தாராளமாக பெற்றுக்கொள். யாரையும் எப்பொழுதும் நினைத்து கவலைப்படவே வேண்டாம். உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமையை கேட்டிருக்கிறாய். அந்த ஒற்றுமையானது உன் வாழ்க்கையில் நானும் நடத்தி வைப்பேன்.
ஏகப்பட்ட குழப்பங்கள். யாரையும் யாரும் புரிந்து கொள்ளாமல் ஒரு வார்த்தை ஒன்று நீ பேசினால் அதை பல வார்த்தையாக தவறாக நினைத்துக்கொண்டு எல்லா விஷயத்தையும் நீ ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை பற்றி பேச வந்தால் கூட யாரும் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. தவறாகவே நினைத்துக்கொண்டு சண்டைக்கு மேல் சண்டைதான் வருகிறது. இனிமேல் அது போலெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்காமல் நீ எது சொன்னாலும் எடுத்துக்கொண்டு நீ பேசுவதில் என்ன நியாயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வார்கள். உன்னுடைய வாழ்வில் நீ துளைத்த சந்தோஷமான விஷயங்கள் அனைத்தும் உன் வாழ்வில் கிடைக்கும். இதற்கு மேல் சந்தோஷம் இல்லை சாயி என்று சொல்ல மாட்டாய். எனக்கு என்னுடைய கோவிலுக்கு வந்து குடும்பமாக சந்தோஷமான நன்றிகளை மட்டுமே எனக்கு நீ சொல்வாய். உன்னுடைய வாழ்வில் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பதை விட எனக்கு வேறென்ன சந்தோஷம் இருக்கிறது சொல்? நீ இன்பமாக சிரித்தால்தான் நான் இங்கு நல்லபடியாக இருக்க முடியும். உன்னுடைய குடும்பத்தில் நானும் ஒருவன்தான். நீ உன்னுடைய வீட்டில் கண்கலங்கி கொண்டு இருந்தால் அதை என்னால் எப்படி பார்க்க முடியும்? ஒவ்வொரு நாளும் குடும்பத்தை நினைத்து நினைத்து நீ அழுகிறாய். ஒவ்வொரு நிமிடமும் ஏதாவது ஒரு மாற்றம் வந்து விடாதா என்று ஏக்கத்தோடே இருக்கிறாய். அந்த மாற்றத்தை தர வேண்டியது என்னுடைய கடமை. நீ அழும் பொழுதெல்லாம் என்னுடைய முகத்தை பார்த்துதான் அழுவாய். உன்னிடம்தானே என்னுடைய வாழ்க்கைக்கான விடிவு காலத்தை கேட்டேன். இன்னுமே இவ்வளவு அமைதியாக இருக்கிறாயே என்று. நிச்சயமாக உன்னுடைய அழுகையை பார்த்து மனமிறங்கி வந்து உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து குழப்பங்களையும் நீக்கி சந்தோஷமான உன் குடும்பத்தில் ஒற்றுமையோடு இன்பத்தை நீ அனுபவிக்கும் வகையில் எல்லா விஷயத்தையும் நான் செய்ய போகிறேன். இதற்கு மேல் நீ எதையுமே நினைத்து கண்கலங்கக்கூடாது. என் குடும்பத்தை இப்படி அப்படி என்று என்னிடம் எதுவுமே சொல்லக்கூடாது. எல்லாம் நடக்கும் பார். எல்லாம் உனக்கு இஷ்டம் போலவே உன் வாழ்க்கையில் அமையும் பார். உன்னுடைய ஆசைகளுக்கும் உன்னுடைய ஏக்கங்களும் என்னவென்று தெரியாதவன் நான் அல்ல. என்னென்ன எல்லாம் என்று நீ எதை கேட்கிறாய், எதை கேட்கவில்லை, எல்லாவற்றையும் நன்றாகவே அறிந்தவன்தான் இந்த சாய். இந்த சாயாகிய நான் உனக்கு எல்லா இடத்திலும் இருந்து வழிகாட்டி உன்னை நல்ல முறையில் ஆசீர்வாதம் செய்து வாழ வைப்பேன். பொறுமையோடு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய். உனக்கு திரும்ப கிடைப்பது என்னவாக இருக்கும் என்றால் அமைதியான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். சிரித்த முகத்துடன் அன்பாக எப்பொழுதும் போல உன் குடும்பத்தில் யாராவது வெறுப்பை காட்டினாலும் சரிதான், அன்பாக இருந்து கொள். இப்பொழுது எப்படி இருக்கிறாயோ அதே போலவே இரு. நிச்சயமாக உனக்கு கிடைப்பது இன்பம் மட்டுமாகத்தான் இருக்கும். பொறுமையோடு நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் இந்த சாய் இருந்து உனக்கு நல்வழி காட்டுவேன். ஏற்கனவே உன் வாழ்வில் பல சோதனைகள். ஆனால் இதற்கு மேல் வரும் ஒவ்வொரு விஷயங்களும் இன்பமாக மட்டுமே இருக்கும்படி நான் அமைப்பேன். இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய மனமானது குளிரும்படி அனைத்தும் மாறும். நான் பார், என்னென்ன சொன்னேனோ அது இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். நீ பேசுவதையும் எல்லோரும் எடுத்துக்கொள்வார்கள். உன்னை ஒரு தனி ஆளாக யாரும் ஒதுக்க மாட்டார்கள். உன்னுடைய உறவுகள் மத்தியில் நீ தலை நிமிர்ந்து இருக்கும்படி நானோ பல மாற்றங்களை செய்வேன். எப்பொழுதுமே இந்த சாய்க்கு நீ ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பது அவசியமல்ல. ஏனென்றால் உன்னை சுற்றி சுற்றி வருவதனால் எல்லா விஷயமும் எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்கிறது, எது நடக்காமல் இருக்கிறது, எந்த விஷயத்தை நீ கவலையோடு பார்க்கிறாய், எந்த விஷயத்தை நீ சந்தோஷமாக பார்க்கிறாய், எது தந்தால் உன் வாழ்க்கையில் இன்பம், எது தராமல் இருந்தால் உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்று அனைத்துமே எனக்கு நன்றாக தெரிந்த ஒன்று. நீ எதையும் எனக்கு விளக்கமாக இதுதான் அதுதான் என்று சொல்ல வேண்டும் என்பது அவசியமல்ல. என்னுடைய கோவிலுக்கு வந்து என் முன் நீ நின்றாலே போதும். அவ்வளவு விஷயமும் உன் மனதில் என்ன நினைக்கிறாய், மற்றவரை பற்றி என்ன நினைக்கிறாய், உன்னை பற்றி என்ன நினைக்கிறாய், ஏன் என்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய், எல்லாமே எனக்கு தெரியும். உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து பாரங்களையும் நான் அறிந்த நான் நிச்சயமாக அந்த பாரங்கள் அனைத்திற்கும் நிச்சயமாக ஒரு முடிவு கட்டி உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல துவக்கத்தை உண்டாக்குவேன். இவ்வளவு தூரம் பேசுகிறேன் சொல், நான் என்ன செய்யாமலேயா இருப்பேன்? நிச்சயமாகவே உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் செய்வேன். இப்பொழுது நான் சொல்லிக்கொண்டு இருக்கும் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்துவிடும். எல்லாமே நடக்கும். எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். நீ இது செய்தால்தான் நடக்குமோ, அது செய்தால்தான் நடக்குமோ, சாயிக்கு இந்த விஷயத்தை செய்து பார்ப்போம் அப்பொழுதுதான் நடக்குமோ, இந்த சாயிக்கு இந்த விஷயம் செய்யாமல் இருப்போம் அப்பொழுதுதான் நடக்குமோ, அதெல்லாம் நினைக்காதே. அதுபோல இந்த கயிறை கட்டினால்தான் நடக்குமோ, அந்த கயிறு கட்டினால்தான் நடக்குமோ அப்படியெல்லாம் என்று நினைக்காதே. நீ என்னிடம் சொல்லிவிட்டால் போதும், உன் வாழ்வில் எல்லாம் சகலமும் நடந்துவிடும். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். நான் இப்பொழுது சொல்கிறேன், எதையுமே மனதில் நினைக்காதே. நீ எப்பொழுதும் போல
என்னை கையெடுத்து வணங்கு, அது போதும். உன் வாழ்வில் நான் எல்லா சகலங்களையும் உனக்காக தந்து உனக்கு வெற்றி பாதையை உருவாக்கி விடுவேன். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.